ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 325வது குரலாக அமையிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் அமையிருக்கின்றது. இந்த குரலுக்கு அமையப்பெற்றிருக்கின்ற உரைகளும் நல்ல உரைகள் அமையப்பெற்றிருக்கின்றது. நாங்கள் முதலிலே குரலை காண்போமாக இருந்தால், நிலையஞ்சி நீத்தாருளெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலையஞ்சி நீத்தாருளெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சி கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன். வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சி கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன். அதாவது இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டவர்களை விட அவர்களையும் காட்டு உயர்ந்தது எதுவாக இருக்குமாக என்றால், ஒரு கொலை செய்வது, உயிரை துன்புறுத்துவது பாவம் என்று எண்ணி அதை செய்யாமல் தொடர்ந்து அந்த அறத்தை பேணுகின்றவன் தான். யார் அந்த அறத்தை பேணுகின்றார்களோ அவர்தான் உண்மையிலே உயர்ந்தவன் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் நிலையஞ்சி நீத்தாருளெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர்கள் எல்லாரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைபிடிப்பவரை சிறந்தவர். அதாவது உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லாரையும் விட கொலையை வெறுத்து கொலையை செய்யாமல் கடைபிடிப்பவரை சிறந்தவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை வெறுத்து துறவரம் அவர்களை விட எது உயர்ந்ததாக இருக்க, துறவரத்தை விட இது உயர்வாக இருக்குமாக இருந்தால், இன்னொரு உயிரை கொல்லுதல், இன்னொரு உயிரை துன்புறுத்துதல் பாவம் என்று எண்ணி அதை செய்யாமல் அந்த அறத்தை, அந்த நேர்மையை கடைப்பிடிப்பவர்கள் தான் உண்மையிலேயே சிறந்தவர்களும் உயர்ந்தவர்களும் என்பதாக கலைஞரோட உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. சாலமன் பாப்பையா அவர்களும் நிலையஞ்சி நீத்தாருளெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனதை துறவு கொண்டவர் எல்லாரையும் காட்டிலும், அதாவது வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனதை துறவு கொண்டவர்கள் எல்லாம் கொலை செய்தல் வரும், அதாவது கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் தான் உயர்ந்தவன் ஆவான். வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி இல்லற வாழ்க்கைக்கு வெறுத்து அவர்கள் துறவரம் பூண்டவர்களை விட கொலைக்கு அஞ்சி எவன் அந்த பாவத்துக்கு அஞ்சி அதை செய்யாமல் வாழ்கின்றானோ அவன்தான் உயர்ந்தவன் ஆவான் என்பதாக சாலமன் பாப்பையாரோட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நல்லொரு குரலும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, அறத்தை கடைப்பிடிப்பவர்களாக, உயர்மை நேயர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் எல்லாம் சொல்லி இருக்கின்றது. அதாவது பிற உயிரை துன்புறுத்துதல் பாவம் என்று எண்ணி, பிற உயிரை கொல்லுதல் பாவம் என்று எண்ணி அதை செய்யாமல் வாழ்வதுதான் உண்மையிலே சிறந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கை என்பதாக, துறவரத்தை விட உயர்ந்த வாழ்க்கை என்பதாக இந்த 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் எந்த உயிர்களை நாங்கள் துன்புறுத்தாதவர்களாக, கொலை செய்யாதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையை மற்ற உயிர்களில் அன்பு செலுத்துபவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கிறது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. நிலையஞ்சி நீத்தாருளெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. உயிர்மை நேரலாக வாழ்வோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.